எங்க இப்போ கரெக்டாக எடுத்துட்டீங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி அட்டகாசமான வெஜ் பிரியாணி பார்ப்போமா? 2 பெரிய சைஸ் வெங்காயம் நீல வாக்காக வெட்டி வச்சுக்கோங்க. 2 தக்காளி அதையும் கட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு விருப்பமான காய்கறிகள் சேர்த்துக்கோங்க. நான் கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு, பட்டாணி எல்லாம் எடுத்திருக்கேன். பட்டாணி அரை கப் எடுத்து முதல் நாள் நைட்டே ஊற வச்சிட்டேன். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் அதுவும் ரெடி பண்ணதுக்கு எல்லாமே எடுத்து வச்சிட்டேன். நம்மளோட பிரியாணிக்கு ஹைலைட்டே தேங்காய் பாலும் பெருஞ்சீரக பாலும் தான். கரம் மசாலா போடணும்னு தேவை இல்லைங்க. முன்னாடிலாம் பிரியாணின்னு பண்ணாலே தேங்காய் பால் எடுத்து தான் பண்ணுவாங்க. இப்போ தான் அந்த பைசஸ் இந்த பைசஸ் அப்படின்னு பார்த்துக்கோங்க. முன்னாடிலாம் தேங்காய் பால் தான் எடுத்து பண்ணுவாங்க. பெருஞ்சீரக பால், தேங்காய் பால் இந்த ரெண்டுமே போதும். நம்மளோட பிரியாணிக்கு அவ்வளோ டேஸ்ட்டு கொடுக்குங்க. ஒரு தேங்காவை உடச்சிட்டு அதை துருவி எடுத்து அதுக்கப்புறம் வெந்நீர் ஊற்றி நல்லா மிக்ஸியில் போட்டு அரைச்சி பால் எடுத்து வச்சுக்கோங்க. பால் எடுத்து வச்சுட்டு அது ஒரு மினிமம் ஒரு 2.5 கப்பு இருந்தால் போதும். பெருஞ்சீரகத்தையும் ஒரு 3 ஸ்பூன் எடுத்து வெந்நீரில் ஊற வச்சு அதையும் அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. சரி, பிரியாணி பண்ணுவோமா? ஒரு குக்கரில் 2 ஸ்பூன் நெய் ஊற்றிட்டு பிரியாணி ஸ்பைசஸ் எல்லாமே சேர்த்துக்கிட்டு அப்புறம் பல்லாரி எல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் போட்டு நல்லா பச்சை வாசனை போக வரைக்கும் நல்லா வதக்கணும். அப்புறம் ஒரு கொத்து புதினா எடுத்து வச்சுருக்கேன். அதையும் போட்டு நல்லா வதக்கிட்டு தக்காளி 2 தக்காளி சேர்த்துருக்கேன். அதையும் நல்லா வதக்கணும். நல்லா சுருளை வதக்கிட்டு அப்புறம் பட்டாணி அப்புறம் நம்மளை விருப்பமான காய்கறிகள் எல்லாமே சேர்த்துக்கலாம். நான் கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு, பட்டாணி இவ்வளோ தான் எடுத்துருக்கேன். அதையும் நல்லா வதக்கிட்டு அப்புறம் நமக்கு ஹைலைட் தரதே இது பெருஞ்சீரக பால் தான். அதையும் நல்லா அரைச்சி அதையும் ஊற்றிட்டு அப்புறம் தேங்காய் பால் ஊற்றணும். தேங்காய் பால் நான் அளந்து தான் ஃபஸ்ட்டு ஊற்றினேன். ஏன்னா ஒரு கப்பு நம்ம பெருஞ்சீரக பால் ஊற்றிருக்கோம் இல்லையா, இன்னொரு கப் தேங்காய் பால். அதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணியும் ஆட் பண்ணிக்குவாங்க. அதுக்கப்புறம் நான் இருக்க மிச்ச தேங்காய் பாலையும் நான் சேர்த்துக்கிட்டேன். நான் 2 கப்பு ஜீரக அரிசி எடுத்தேன். ஜீரக சம்பா அரிசி 2 கப் எடுத்துக்கிட்டேன். 2 கப் அரிசிக்கு 4 கப் தண்ணி தான் ரேஷியோ. அரிசியை பிரியாணி பண்ணதுக்கு ஒரு 1/2 hour முன்னாடியே நான் ஊற வச்சுட்டேன். நீங்களும் அந்த மாதிரி பண்ணுங்கள். நீங்கள் பாஸ்மதி ரைஸு இல்லைனா சாதா ரைஸ் கூட எடுக்கலாம். குக்கரில் 2 விசில் கொடுத்தேன். அது சூப்பராக பிரியாணி ரெடிங்க. எங்கள் அம்மாக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்து சூப்பராக வச்சுருக்க அப்படின்னு சொன்னாங்க. உனக்கு சமைக்க தெரியாமல் கிடந்த இப்போ நீ இதெல்லாம் வச்சுருக்க அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அதுக்கப்புறம் எப்போவுமே பிரியாணிக்கு நம்ம அவிச்ச முட்டை தான் வைக்கணுமா என்ன? இந்த தடவை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணுவோம்னு முட்டை ஆம்லேட் போட்டு ஹஸ்பண்டுக்கும் வச்சு கொடுத்துட்டு அவங்களும் சூப்பராக சாப்பிட்டுட்டு வேலைக்கு கிளம்பி போயிட்டாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.